أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وآله وأصحابه وذرياته أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الحمد وله العزة وله الملك وهو على كل شيء قدير وهو الأول والآخر والظاهر والباطن وهو السميع البصير. وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما أنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. أما بعد. நமது வரலாற்று வகுப்பின் 38ஆம் பாகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையின் 6ஆம் பாகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உரைக்கும் கடந்த உரைக்கும் சற்று இடைவெளி நீண்டுவிட்டது, மிகப்பெரிய இடைவெளியாகிவிட்டது. அதற்கு முதற்கண் எனது வருத்தத்தை, மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரமின்மை, அதீத வேலைப்பளு, ஆய்வுக்கு நேரம் ஒதுக்க இயலாத சூழல் போன்ற சில இக்கட்டுகள் காரணமாக உரிய நேரத்திற்கு இந்த உரையை கொடுக்க முடியவில்லை. என்றாலும் எப்படி பார்த்தாலும் நமது வரலாற்று ஆய்வுகளும் உரைகளும் இன்ஷா அல்லாஹ் தொடரும். ஆக இந்த வரலாற்று வகுப்பின் இணைப்புகள், லிங்க்ஸ் கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்திலிருந்து பார்க்காதவர்கள் நிச்சயம் பாருங்கள். குறிப்பாக இப்பொழுது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையை பேசிக்கொண்டிருப்பதால் இந்த உரையை ஆரம்பத்திலிருந்து, குறிப்பாக இப்பொழுது நாம் 6ஆம் பாகத்தில் இருக்கிறோம், முதல் 5 பாகங்களை பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த பாகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த 5ஆம் பாகத்தின் தொடர்ச்சிதான் இந்த 6ஆம் பாகம். இந்த வரலாற்று உரையை நாம் தொடர்வதற்கு முன்னால் திருக்குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தையும் அதன் மொழிபெயர்ப்பையும் வாசித்துவிட்டு இந்த உரைக்குள் நாம் செல்வோம். இது ஒரு துஆ. திருக்குர்ஆன் சூரத் காஃபிர் 40வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம். ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு واتبعوا سبيلك وقهم عذاب الجحيم. ربنا وادخلهم جنات عدن التي وعدهم ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم إنك أنت العزيز الحكيم. எங்கள் இறைவனே, நீ உன்னுடைய கருணையினாலும் உன்னுடைய இரக்கத்தினாலும் உன்னுடைய அறிவாற்றலினாலும் எந்த பொருளையும் யாவற்றையும் மிகைத்திருக்கிறாய். ஆகவே உன்னிடம் மீண்டு உன்னிடம் தௌபா செய்து பாவமன்னிப்பு கோருவோரையும், அதுபோல் உன்னுடைய பாதையை நோக்கி திரும்பி அதில் பயணிப்போரையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. அதுபோல் அவர்களை நரக நெருப்பின் அதாபிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் காப்பாற்றுவாயாக. அதுபோல் எங்கள் இறைவனே, நீ அவர்களுக்கு வாக்களித்த நிரந்தரமான சுவனத்தில் அவர்களை நுழையச் செய்வாயாக. அதுவும் அவர்களுடைய நன்மை செய்த மூதாதையர்களோடும் அவர்களுடைய மனைவிமாரோடும் அவர்களுடைய சந்ததிகளோடும் சேர்த்து அவர்களை நிரந்தரமான அந்த சுவனத்தில் நுழையச் செய்வாயாக. நிச்சயமாக நீ சர்வ வல்லமை படைத்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கிறாய். இந்த துவாவை நாம் இந்த விவகாரத்திற்குள், அதாவது முஸ்லிம்களை இரு கூறுகளாக பிரித்த அந்த விவகாரத்திற்குள் செல்வதற்கு முன்னால் இந்த
பிரார்த்தனையை ஓதிக்கொள்கிறோம். ஆக நாம் கடந்த உரையில் ஒரு இடத்தில் நின்றிருப்போம். அதாவது ஜமல் போர் முடிவடைந்த அந்த இடத்தில், ஜமல் போர் முடிவுக்கு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு, அதன் பிறகு அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அணுகுமுறை, நடத்தை, அதுபோல் இந்த தரப்பில் அன்னை ஆயிஷா அல் முஃமினீன் அவர்களுடைய அணுகுமுறை, நடத்தை, இதோடு நம்முடைய உரை முடிவுக்கு வந்திருக்கும். அதாவது இந்த போர் முடிவுக்கு வந்த பிறகு அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், இப்பொழுது அதிகாரம் முழுக்க அலி அவர்களுடைய கைகளுக்கு சென்றுவிட்டது என்று. ஆகவே அவர்கள் அலி அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள், உங்களுடைய ஒரு இரக்கம் மிகுந்த பொது மன்னிப்பை எனக்கு வழங்குங்கள் அப்படின்னு. அதுபோல் அலி அவர்களும் கண்ணியமான முறையில் தன்னுடைய கண்ணியமான இரக்கம் மிகுந்த கருணை மிகுந்த ஒரு மன்னிப்பை அவர்களுக்கு வழங்குகிறார்கள். அன்னை ஆயிஷா அவர்களுக்கு வழங்கி அவர்களை பாதுகாப்புடனும் கண்ணியத்துடனும் திருப்பி அனுப்பி வைக்கிறார்கள். அதற்கு முன்னால் அன்னை ஆயிஷா அவர்களிடம் அலி ரதியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அகஃபரல்லாஹு லக்கி அப்படின்னு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு ஒரு விரிவான விளக்கங்களை நாம் கொடுக்கலாம். ஜமல் போரினுடைய சூழமைவில் இந்த ஒரு வார்த்தையை அன்னை ஆயிஷா அவர்களை நோக்கி அலி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக அப்படின்னு. அப்படின்னா இந்த அளவுக்கு எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் இந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு பாரதூரமான ஒரு இடத்திற்கு கொண்டு நிறுத்தியதில் உன்னுடைய பங்கு மிக அளப்பரியதாக இருக்கிறது. இதன் விளைவாக அநியாயமாக முஸ்லிம்களினுடைய இரத்தம் சிந்தப்பட்டு விட்டன. முஸ்லிம்களின் கைகளாலேயே முஸ்லிம்களினுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதுவும் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இரு தரப்பிலும் இறந்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு இது சென்றிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ இவ்வளவு தூரம் ஆன பிறகு நீங்கள் என்ன சாதித்தீர்கள்? சரிங்களா, ஒன்றும் இல்லை, நத்திங். சரிங்களா, அப்போ அல்டிமேட்டாக ஒரு பிடிவாதமான ஒரு அணுகுமுறையாலும் நிலைப்பாட்டாலும், ஒரு கௌரவத்தின் அடிப்படையிலான ஒரு அணுகுமுறையாலும் நிலைப்பாட்டாலும் இந்த இடத்திற்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிற ரீதியில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் முஃமினீன் ஆயிஷா அவர்களை நோக்கி இந்த வார்த்தையை சொல்கிறார்கள், அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக. அதற்கு அன்னை ஆயிஷா அவர்களும் அலி அவர்களை பார்த்து திரும்ப அதே மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்கிறார், வகஃபர் அலக் அப்படின்னு, அல்லாஹ் உங்களையும் மன்னிப்பானாக அப்படின்னு. ஸோ இது இந்த ரெண்டு, அதாவது பேக் அண்ட் ஃபோர்த்து இந்த வார்த்தைகள் பரிமாறப்பட்ட பிறகு அலி அவர்கள் என்ன அன்னை ஆயிஷா அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார்கள். செய்து கௌரவமான முறையில் கண்ணியமான முறையில் அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு என்கவுண்டரில் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் முஸ்லிம்களில் இரு பெரும் பிரிவுகள் இரு தரப்பிலும் இரு துருவத்திலும் இருந்து போரிட்டு முஸ்லிம்கள் ஆயிரக்கணக்கில் ரத்தம் சிந்திய பிறகும் கூட ஒரு தரப்பு இன்னொரு தரப்பை இஸ்லாத்தினுடைய வட்டத்திலிருந்து வெளியேற்றவில்லை. இது நமக்கு நாம் படிக்க வேண்டிய பாடங்கள். பெரும்பாலும் நம்மளுடைய வரலாற்று உரைகளை நம்ம ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டோரிஸ் மாதிரியோ லுல்லாபி கதை மாதிரியோ மற்றவர்கள் பேசுவது போன்று பேசி செல்வதில்லை. நம்ம நம்மளுடைய சமகாலத்திற்கான பாடங்களுக்காகவும் படிப்பினைகளுக்காகவும் நம்ம எஸ்பெஷலி இந்த காரணத்திற்காக நம்ம வரலாற்றை பேசுகிறோம். அந்த ரீதியில் இப்போ இவர்கள் இரு துருவத்தில் நின்று போரிட்டாலும், முஸ்லீம்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தினாலும், ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களினுடைய இரத்தம் சிந்தப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்ட பிறகும் இந்த இரு தரப்பினுடைய தலைவர்களினுடைய உரையாடல் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஒரு அணுக்கமான
சகோதரத்துவ ஒரு வாஞ்சையுடன் கூடிய உரையாடலாகத்தான் இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு செய்தது மிக பாரதூரமான தவறு என்பது தெரிந்தும் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இவர்கள் செய்தது மிகப்பெரிய குற்றம், தவறு அப்படின்னு. இருந்தாலும் அவர்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்ற ரீதியில், அவர்களும் முஸ்லிம்கள் தான் என்ற ரீதியில், ஏன்னா இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றவில்லை, இவர்களை அவர்களோ இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றவில்லை. முஸ்லிம் சகோதரர்கள் என்ற ஸ்தானத்தில் இருந்து அவர்களை விலக்கவில்லை. இருவருக்கும் மத்தியில் ஒரு எதிரி மனப்பான்மையும் நிகழவில்லை. அதாவது எதிரிகளை பார்ப்பது போன்றும் பார்க்கவில்லை. அதாவது என்னதான் இருந்தாலும் முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்களுடைய எதிரிகள் எதிரிகள் தான். முஸ்லிம்கள் 1000 தான் இருந்தாலும் இந்த தீனுல் இஸ்லாத்தால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோத்திர, குல, மொழி, இன வேறுபாடுகளை களைந்து தீனுல் இஸ்லாம் என்னும் ஒற்றை குடையின் கீழ் அவர்கள் சகோதரர்களாக ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்ற ரீதியில் அவர்கள் ஸ்டில் சகோதரர்களாகத்தான் இருக்கிறார்கள். சரிங்களா? நம்ம காலகட்டத்தில் இப்போ நம்ம காலகட்டத்தில் இம்மாதிரியான விவகாரங்களை முன்வைத்து ஒரு சாரார் மீது இன்னொரு சாரார் வசைகளையும் சாபங்களையும் ஏச்சி பேச்சுகளையும் கண்டனங்களையும் வாரி இறைப்பதை தாண்டி ஒரு சாரார் இன்னொரு சாராரை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய அல்லது வழிகேட்டு முத்திரை குத்தக்கூடிய அல்லது குஃபுர் முத்திரை குத்தக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்பெஷலி அந்த நிலைக்கு இவர்களை தள்ளுவதற்கு முக்கிய பங்காற்றுவதே இத்தகைய வரலாற்று நிகழ்வுகள் தான். இது ஒரு நிகழ்வு, இதே மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கின்றன. அது நபிகளாரனுடைய மரணத்திற்கு பின்னால் இருந்தே தொடங்குகிறது. ஸோ எனிவேஸ், ஆனால் அவர்கள் எந்த வரலாற்று நிகழ்வுகள் இப்பொழுது முஸ்லிம்களினுடைய பிளவுகளுக்கு வழிவகுக்கிறதோ, இங்கே இரு தரப்பிலும் இருக்கக்கூடிய வெறியர்களினுடைய கைகளில் முஸ்லிம் உம்மத்தை பிளப்பதற்கான ஒரு கருவியாக பயன்படுகிறதோ, அந்த கருவியாக அந்த காலகட்டத்தில் இத்தகைய விவகாரங்கள் இவர்களுடைய கைகளில், சரிங்களா, உம்மத்தை பிளப்பதற்கான கருவியாக பயன்படவில்லை. ஸ்டில் இது உம்மத்திற்கு உள்ளால் நடந்த ஒரு மோதலாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள். இரண்டு தரப்புமே மற்ற தரப்பை இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியேற்றவில்லை. அது அன்னை ஆயிஷா தரப்பாக இருந்தாலும் சரி, அலி அவர்களினுடைய தரப்பாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு கன்விக்ஷனோடு, அதாவது ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இந்த நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். என்ன உறுதியான நம்பிக்கை என்றால், இந்த போரில் அன்னை ஆயிஷா அவர்களுடைய தலைமையில் எதிர்த்தரப்பு செய்தது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய குற்றம். அதாவது குர்ஆன், சுன்னா, சீரா அளவுகோலின்படி பார்த்தால் இது மிக பாரதூரமான ஒரு குற்றம், தவறு அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டதோடு இந்த ஒரு விஷயத்தையும் அங்கீகரிக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்கள் தான். ஸ்டில் அவர்கள் தே ஆர் அவர் பிரதர்ஸ், தே ஆர் அவர் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறார்கள். ஒரு டீவியேஷனோடு சேர்த்து அவர்களை அரவணைக்கவும் அலி அவர்கள் தவறவில்லை. அதே நேரத்தில் அந்த மிகப்பெரிய குற்றத்தையும் தவறையும் அவர்கள் சுட்டிக்காட்டவும் தவறவில்லை. ஏன்னா இந்த ஒரு டீவியேஷன் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களுடைய இரத்த சிந்தல்களுக்கு வழிவகுத்திருக்கிறது என்னும்போது இதை போகிற போக்கில் சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஸோ அப்போ அதன் பிறகு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ராவை நோக்கி திரும்புகிறார்கள். அதற்கு முன்னாடி ஒரு 3 நாட்கள் காத்திருக்கிறார்கள். சரிங்களா? இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கூலிங் டவுன் பீரியட் மாதிரி. அதாவது முஸ்லிம்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்களை, தந்தைமாரை, சகோதரர்மாரை, சரிங்களா, இந்த போரில் பறிகொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாகவும் அவர்கள் அமைதி நிலைக்கும் சராசரி நிலைக்கும் திரும்பும் விதமாகவும் ஒரு 3 நாட்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு காத்திருக்கிறார்கள். காத்திருந்து விட்டு 3 நாட்கள் கழித்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ராவை நோக்கி செல்கிறார்கள். சரிங்களா? பஸ்ராவில் நுழைந்த உடனுக்குடனேயே அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக பஸ்ராவுனுடைய முக்கிய பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். சென்று அதாவது நேரடியாக மக்களை சந்திக்கிறார்கள். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஹலீஃபாவுக்கும் மன்னருக்குமான வேறுபாட்டில் இதுவும், அதாவது பல வேறுபாடுகளில் இதுவும் ஒரு வேறுபாடு.
நம்ம வந்து அதாவது இன்று இருக்கக்கூடிய மன்னர்களை எல்லாம் ஒப்பிடவே முடியாது. ஆனால் அதற்கு பிறகு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்திற்கு பிறகு சிறுக சிறுக உருவெடுத்த கிட்டத்தட்ட சர்வாதிகார மன்னராட்சிக்கும் ஒரு ஹிலாஃபத்துக்குமான வேறுபாட்டுக்கான பல்வேறு உதாரணங்களில் இத்தகைய நிகழ்வுகளையும் ஒரு உதாரணமாக சொல்லலாம். நேரடியாக அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிறார்கள், ஃபேஸ் டு ஃபேஸ், முகத்திற்கு நேராக சந்தித்து இது தொடர்பான, இந்த போர் தொடர்பான அல்லது இந்த போருக்கு பிறகு செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான அவர்களுடைய கருத்துக்களை கேட்கிறார் அலி அவர்கள். அப்போது மக்களிடமிருந்து அதாவது இதற்கு மேலும் இம்மாதிரியான ஒரு நிகழ்வுகள் வந்து நடக்கக்கூடாது முஸ்லிம்களுக்கு மத்தியில் என்கிற ரீதியில் ஒரு நல்லிணக்கம், ஒத்திசைவு ஏற்படுவதற்கான சமிஞ்ஞைகள், கருத்துகள் மக்களிடம், முஸ்லிம்களிடமிருந்து வருகின்றன. ரெக்கன்சிலியேஷனுக்கான ப்ராசஸை நீங்கள் பண்ணுங்க, நல்லிணக்கத்துக்கான ஒன்று கூடலுக்கான ஒரு நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள்ங்கிற மாதிரிலாம் அபிப்பிராயங்களும் கருத்துகளும் வருகின்றன. அதன் பிறகு அலி அவர்கள் வந்து அன்றைய தேதியில் ஒரு விசாலமான வாழிடம், வீடுன்னு சொல்லலாம், பெரிய வீடு, அன்றைய தேதியிலேயே இருந்த வீடுகளிலேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு உரிமையாளர் வந்து அப்துல்லா அல் ஹசாயி அப்படிங்கிறவர், அல்லது அப்துல்லா அல் ஹுசாயி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீட்டிற்கு அலி அவர்கள் செல்கிறார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு ஏன் அந்த வீட்டிற்கு சென்றார்கள் என்றால், அந்த வீட்டில்தான் அன்னை ஆயிஷா உம்முல் முஃமினீன் அவர்கள் அலி அவர்களுடைய கட்டளையின் பேரில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். ஸோ அந்த வீட்டிற்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள் அன்னை ஆயிஷாவை பார்ப்பதற்காக. ஸோ அந்த வீட்டிற்குள் அலி ரதியல்லாஹு அன்ஹு நுழைந்த மாத்திரத்தில் ஒரு பெண்ணை எதிர்கொள்கிறார்கள். அந்த பெண்ணினுடைய பேர் வந்து சஃபியா அல் அப்தரியா அப்படின்னு வருது. சஃபியா பின்த் அல் ஹாரிஸ் அல்லது சஃபியா அல் அப்தரியா அப்படின்னு. இந்த பெண்ணினுடைய கணவர் வந்து அப்துல்லாஹ். சரிங்களா? ஸோ இந்த பெண்ணை வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு எதிர்கொள்கிறார்கள். அந்த பெண் வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கடும் கோபத்தில் சில வார்த்தைகளை உதிர்க்கிறார். என்ன வார்த்தை என்றால், வெர்பேட்டமாக கோட் பண்ணுறேன், இப்படி சொல்கிறார்: யா காத்திலுல் அஹிப்பா, யா முஃபர்ரிகுல் ஜமாஅ, ஐத்தமல்லாஹு பனீக் கமா ஐத்தம்த அப்னா அப்தில்லாஹ் அப்படின்னு. அதாவது என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த பெண்ணு, அன்பானவர்களை கொன்றவனே, அதாவது நேசத்திற்குரியவர்களின் இறப்புக்கு காரணமாக இருந்தவனே, அன்பான நேசத்திற்குரியவர்களை கொன்றவனே, ஜமாஅத்தை, கன்சன்சஸை உடைத்தவனே, முஸ்லிம்களினுடைய ஒருமித்த கருத்தை உடைத்தவனே, உன்னுடைய சந்ததிகளை அல்லாஹ் அனாதைகளாக்கட்டும், எப்படி அப்துல்லாஹுனுடைய மகன்களை அல்லாஹ் அனாதைகளாக்கினானோ அப்படின்னு, எப்படி என்னுடைய குழந்தைகளை அல்லது என்னுடைய குடும்பத்தாரை அல்லாஹ் அனாதைகளாக்கினானோ அப்படியே உன்னுடைய மகன்களை அல்லாஹ் அனாதைகளாக்கட்டும் அப்படின்னு கோபம் கொப்பளிக்க அலி அவர்களை பார்த்து இப்படி அந்த பெண் வந்து கூறுகிறார். இதை வந்து அலி அவர்கள் வந்து கேட்கிறார்கள். அலி அவர்கள் கேட்டுவிட்டு இதற்கு வந்து அந்த பெண்ணிடம் எந்த பதிலுமே அலி அவர்கள் சொல்லவில்லை. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்டு பர்சனாலிட்டி அலி அவர்கள். இதை வந்து அப்படியே கடந்து உள்ளே செல்கிறார்கள். இது ஒரு அறிவிப்பில் வருகிறது. இன்னொரு அறிவிப்பில் வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அந்த சஃபியா பின்த் அல் ஹாரிஸ் அந்த பெண்மணிக்கு பதிலளித்ததாகவும் வருகிறது. அது எப்படி வருது அப்படின்னா, அந்த பெண் வந்து கடும் கோபத்தில், ஆத்திரத்தில் அலி அவர்கள் மீது வசைமாரியை இப்படி பொழிந்து அவர்களை சபித்து கொண்டிருந்த அந்த சூழலில் அலி அவர்கள் வந்து பொறுமையாக அந்த பெண்மணிக்கு வந்து இப்படி பதிலளிக்கிறார்கள்: நான் வந்து உன்னை குற்றம் பிடிக்க மாட்டேன். என்னை நீ வெறுப்பதற்காக, என் மீது
உன் கோபத்தை நீ வந்து காட்டுவதற்காக நான் உன்னை குற்றம் பிடிக்க மாட்டேன், என் மீது நீ வந்து பகைமை பாராட்டுவதற்காக. ஏன்னா உன்னுடைய இந்த பகைமை வந்து அப்பொழுதிலிருந்தே என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பத்ரு போரில் நான் உன்னுடைய தாத்தாவை கொன்றேன், சரிங்களா, உன்னுடைய கிராண்ட்ஃபாதரை கொலை செய்தேன். அப்பொழுது உன்னுடைய தாத்தா முஸ்லிம்களுக்கு எதிர் அணியில் எதிரிகளினுடைய படையில் இருந்தார். அதன் பிறகு உஹுது போரில் நான் உன்னுடைய மாமாவை கொலை செய்தேன். உஹுது போரில் உன்னுடைய மாமா முஸ்லிம்களினுடைய எதிரிப்படையில் இருந்தார், சரிங்களா. இப்பொழுது உன்னுடைய கணவர் வந்து எங்கள் படையினரால் கொல்லப்பட்டிருக்கிறார். ஸோ என்னை நோக்கிய உன்னுடைய கோபம் வந்து இயல்பானது தான். அது வந்து இப்பொழுது திடுதிப்பென்று வந்ததல்ல, அது ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். நீ சொல்றது மாதிரி நான் வந்து அன்பானவர்களை, நேசத்துக்குரியவர்களை கொல்லக்கூடியவன் என்றால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய நேசத்திற்குரிய அனைவரையும் நான் கொண்டிருப்பேன். அதற்கான அதிகாரமும் இப்பொழுது என்னிடம் இருக்கிறது. ஏன்னா இப்போ ஆதிக்கமும் அதிகாரமும் பலமும் என்னிடம்தான் இருக்கிறது. ஸோ அப்போ நான் வந்து அன்பானவர்களை கொல்லக்கூடியவன், நேசத்துக்குரியவர்களை கொல்பவன் என்றால் இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே என்னால் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அலி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. உன்னுடைய வார்த்தைகள் வந்து எமோஷனலான வார்த்தைகள், கோபத்தின் உணர்ச்சி வயப்பாட்டின் வார்த்தைகள்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்து அலி அவர்கள் வந்து பார்க்கும் பொழுது அங்கே வந்து அன்னை ஆயிஷா அவர்களோடு மர்வான் இப்னு அல் ஹக்கம் என்பவரும் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்களும் இருக்கிறார்கள். இந்த மர்வான் இப்னு அல் ஹக்கமை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு நொட்டோரியஸ் பர்சனாலிட்டி, உஸ்மான் அவர்களுடைய ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நிர்வாக வரலாற்று உரைகளில் மர்வான் இப்னு அல் ஹக்கம் இறுதி பாகங்களில், அதாவது இறுதி காலகட்டங்களில் உஸ்மான் அவர்களுக்கு எதிராக மக்களினுடைய, வெகு மக்களினுடைய அந்த கோபமும் பகையும் திரும்புவதற்கு பல காரணங்கள் இருந்தன. அதில் மர்வானுடைய செயல்பாடும் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ், ஒரு காரணம். மர்வான் வந்து உஸ்மான் அவர்களுடைய தனிச்செயலர் போன்று எப்படி அவர்களுடைய ஆட்சி சீர்குலைவதற்கு ஒரு காரணமாக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்தோம். ஸோ அந்த மர்வான் இப்னு அல் ஹக்கம் வந்து இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஜமல் போரில் அலி அவர்களுக்கு எதிராக ஆயிஷா அவர்களோடு கலந்து கொள்கிறார், சரிங்களா. இப்பொழுதும் அவர் வந்து மர்வான் இப்னு அல் ஹக்கம் அன்னை ஆயிஷா அவர்களுடைய கேம்பில் தான் இருக்கிறாரு. ஸோ இது ஒரு நேரேஷன். அப்போ ஒரு நேரேஷனில் அலி அவர்கள் இந்த பெண்மணிக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் கடந்து சென்று விடுகிறார் என்பது போல் வருகிறது. இன்னொரு நேரேஷனில் வந்து ஹிஸ்டாரிக்கல் நேரேஷனில் அலி அவர்கள் அந்த பெண்மணிக்கு இப்படி பதிலளிக்கிறார் என்று வருகிறது. ஸோ அப்போ இந்த பதிலை கூறிவிட்டு அலி அவர்கள் நேராக அன்னை ஆயிஷா உம்முல் முஃமினீன் அவர்களை பார்க்க செல்கிறார்கள், அவர்களோடு உரையாடுகிறார்கள். என்ன உரையாடுறாங்க அப்படின்னா, இப்போ நான், அதாவது உங்களை பார்க்க வரும் பொழுது நான் வந்து ஒரு பெண்மணியை எதிர்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண்ணை வந்து நான் பல வருடங்கள் ஆகிவிட்டது இந்த பெண்ணை நான் பார்த்து, அவளுடைய சிறு வயதில் நான் அவளை பார்த்தது, அதற்கு பிறகு இப்பொழுதுதான் பார்க்கிறேன். இந்த பெண்மணி என்னை நோக்கி இழிவுபடுத்தும் வார்த்தைகளை வந்து பேசினார். கடுங்கோபத்தில் இழிவான தரக்குறைவான வார்த்தைகளை என்னை நோக்கி வீசினார். காரணம், அவருடைய கணவர் அப்துல்லாஹ் உங்களுடைய படையில் இணைந்து போரிட்டு எங்களுடைய படையினரால் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது. இப்படி வந்து உரையாடல், அதாவது அன்னை ஆயிஷாவிடம் வந்து அலி அவர்கள் வந்து உரையாடுகிறார்கள். அன்னை ஆயிஷாவும் வந்து அவரிடம் உரையாடுகிறார். இது வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு பகை உணர்வில், எதிரி மனப்பான்மையிலேயே அவர்கள் நீடிக்கவில்லை. எண்ட் ஆஃப் தி டே இரு தரப்பினரும் முஸ்லிம்கள் என்ற ரீதியில் பரஸ்பரம் அணுக்கத்தோடு உரையாடுகிறார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய கேம்பில் முஸ்லிம்கள் வந்து கை கால்கள் வெட்டப்பட்டவர்களாக, அங்கஹீனம் செய்யப்பட்டவர்களாக, அதாவது உடல் பாகங்கள் துண்டிக்கப்பட்டவர்களாக, பல்வேறு காயங்கள் பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மீது நான் கரிசனை கொள்கிறேன். அதாவது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இவர்களுக்கு வந்து உரிய கவனிப்பும் சௌகரியங்களும் சிகிச்சைகளும் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் நான் வந்து உன்னிப்பாக உள்ளேன் அப்படின்னு அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள்.
இதற்கு அலி அவர்களும் உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். அலி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு, அதாவது உங்களுடைய கேம்பில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தத்தில் அனைத்து முஸ்லீம்களுக்கும், அது உங்களுடைய தரப்பு முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய தரப்பு முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, அனைத்து முஸ்லீம்களுக்கும் உரிய பாதுகாப்பும் சௌகரியமும் வசதி வாய்ப்புகளும் சிகிச்சைகளும் அளிப்பதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். சரிங்களா? என்ஷோர் பண்ணுறாங்க. அலி அவர்கள் அவங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு பெஸ்ட் பாசிபிள் கேரும் ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறார்கள். ரிமெம்பர், ஜமல் போரின் பிறகு, ஜமல் போர் முடிந்த உடனுக்குடன் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்லி தன்னுடைய தரப்பில் ஷஹீதான முஸ்லிம்களுக்கு மட்டும் ஜனாசா தொழுகை தொழவில்லை. மாறாக, அதாவது இந்த தரப்பு முஸ்லிம்களுக்கும் அந்த தரப்பு முஸ்லிம்களுக்கும் சேர்த்து இரு தரப்பினருக்குமாக ஜனாசா தொழுகை தொழுகிறார்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரிங்களா? ஸோ அப்போ, அதாவது கருத்து வேறுபாட்டின் அடிப்படையில் தவறுகளும் பிறழ்வுகளும் டீவியேஷன்ஸும் பெரும் குற்றமும் நிகழ்ந்த பிறகும் கூட எதிர் கேம்பில் இருக்கக்கூடியவங்களை ஒருவரை ஒருவர் முஸ்லீம்களாகத்தான், அதாவது இவர்கள் அவர்களையும் அவர்கள் இவர்களையும் முஸ்லீம்களாகத்தான் பார்த்தார்கள், சகோதரர்களாகத்தான் பார்த்தார்கள் அப்படிங்கிற ஒரு மெசேஜ், ஒரு பாடமும் படிப்பினையும் நமக்கு இத்தகைய நிகழ்வுகளில் இருந்து கிடைக்கிறது. ஆனால் நம்ம இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இன்னைய தேதிக்கு ஒரு தரப்பினரோடு அணுக்கம் பாராட்டும் ஒரு கூட்டத்தினரும் நம்ம காலகட்டத்தில், இந்த தரப்பினரோடு அணுக்கம் பாராட்டும் இன்னொரு முஸ்லிம்களின் இன்னொரு கூட்டத்தினரும் ஒருவரை ஒருவர் எதிரிகள் போல் பார்க்கும் ஒரு சூழல் நிலவுகிறது. சரிங்களா? அதில் ஒரு தரப்பு இப்பொழுது சற்று மெச்சோர்டாகி அந்த ஷியா சுன்னி வேறுபாடுகளை களைந்து பக்குவமாக இந்த வேற்றுமைகளை பிளவுகளை எல்லாம் பைபாஸ் பண்ணி காமன் இன்ட்ரெஸ்ட், பொது நலன், பொது இலக்கு, பொது குறிக்கோளை நோக்கி கைகோர்த்து நகர வேண்டும் என்ற புள்ளிக்கு நின்றுவிட்ட பிறகும் இன்னொரு தரப்பு ஸ்டில் இந்த விஷயத்தில் எதிர்த்தரப்பினரை அதாவது எதிர்த்தரப்பு முஸ்லீம்களை பகைவராக, எதிரியாக, வைரியாக, விரோதியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றளவும் நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நிலைமை உடனுக்குடனே, அந்த பேட்டில் முடிஞ்ச பிறகு உடனுக்குடனே அது ஒரு தலைகீழாக மாறுகிறது. ஸ்டில் அவர்கள் முஸ்லீம்களாகத்தான் இருந்தார்கள், சகோதர பிணைப்போடு தான் இருந்தார்கள் என்பதற்கு இத்தகைய நிகழ்வுகள் சிறந்த உதாரணமாக இருக்கிறது. ஸோ அலி ரதியல்லாஹு அன்ஹு பேசிக்கலி உம்முல் முஃமினீன் ஆயிஷா அவர்களுடன் இந்த உரையாடலை முடித்துவிட்டு தன்னுடைய வழியில் திரும்புகிறார். திரும்பும் பொழுதும் இதே பெண்மணி சஃபியா பின்த் அல் ஹாரிஸ் அல் அப்தரியா அவர்கள் அலி அவர்களை மீண்டும் எதிர்கொள்கிறார். மீண்டும் அதே ஃபவுல் லாங்குவேஜ், அதே மாதிரியான இழிவுபடுத்தும் தரக்குறைவான கோபம் கொப்பளிக்கும் உணர்ச்சி வயப்பாட்டின் வார்த்தைகளை கொண்டு அலி அவர்களை எதிர்கொள்கிறார். இந்த முறையும் அலி அவர்கள் பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை, கடந்து செல்கிறார். ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போகிறாரு. அந்த பெண்மணியை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், அதாவது இந்த கதவிற்கு பின்னால் இந்த போரில் காயம்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். அதாவது எஸ்பெஷலி உங்களுடைய தரப்பு, அன்னை ஆயிஷா தரப்பில் காயம்பட்டவர்களும் உடல் பாகங்கள் துண்டிக்கப்பட்டவர்களும் உயிருக்கு போராடுபவர்களும் சிகிச்சை தேவைப்படுபவர்களும் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அந்த கதவை நான் இப்பொழுது திறக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களுக்கான எனது அரவணைப்பை, அதாவது எனது அரவணைப்பில் அவர்களை நான் உள்ளிழுத்து கொள்ளப் போகிறேன். அவர்களுக்கு தேவையான அனைத்து சௌகரியத்தையும் சிகிச்சைகளையும் வசதிகளையும் கொடுக்க, தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் அளிக்க நான் இப்பொழுது தயாராக உள்ளேன், அதை செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆப்வியஸாக ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேசுகிறாங்க. சரிங்களா? ஒரு செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல்டு பர்சன் அலி ரதியல்லாஹு அன்ஹு. ஸோ இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அப்படியே அப்ரப்டாக அந்த பெண்மணி நின்றுதாங்க. மேற்கொண்டு வசைப்பாடவில்லை, மேற்கொண்டு தன்னுடைய கோபம் கொப்பளிக்கும் வார்த்தைகளை அலி அவர்கள் மீது விட்டெறியவில்லை. இதோட நிறுத்திடுறாங்க.
சரிங்களா? ஆனால் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்த சில தோழர்கள் வந்து அந்த பெண்மணியை வந்து வரும்போதும் அவர்கள் பார்த்தார்கள், இப்படித்தான் ரோகா நடந்துக்கிட்டாங்க. இப்பொழுது திரும்பி வரும் பொழுதும், அதாவது உள்ளே நுழையும் பொழுதும் சரி, திரும்பி இப்பொழுது வரும் பொழுதும் சரி, இப்படித்தான் ரோகா ஒரு கீழ்த்தரமாக அமீருல் முஃமினீன் அவர்களிடம் ரொம்ப தரக்குறைவாகவும் இழிவான சொற்களை பயன்படுத்தியும் பேசுகிறார்கள், நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அலி ரதியல்லாஹு அன்ஹு அதை வந்து பொருட்படுத்தவில்லை. என்னும் அதே நேரத்தில் சில தோழர்களுக்கு இதை வந்து தாங்கிக் கொள்ள இயலவில்லை, சகித்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் வந்து அதே மாதிரியான ஒரு கோபம் கொப்பளிக்கும் சொற்களை பயன்படுத்தி அந்த பெண்மணியை ஏசத் தொடங்குகிறார்கள். அலியோடு இருந்தவர்கள் அந்த பெண்மணியை வந்து திட்டுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு இன்டிமிடேட் பண்ணுறாங்க, மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. நீ எப்படி அமீருல் மோமினினை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுவ அப்படின்னு, இந்த மாதிரி எல்லாம் பேசுவ அப்படின்னு. இதற்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு வந்து அவர்களை கடிந்து கொள்கிறார்கள். சரிங்களா? நிறுத்துங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நிறுத்துங்க. அதாவது இதற்கு முன்னால் நடந்த இஸ்லாமிய போர்களில், நபிகளாருடனான போர்களில் நம்ம வந்து முஷ்ரிக்கீன்களுடன் இருந்த முஷ்ரிகாத் பெண்மணிகளை, சரிங்களா, அவர்களுடைய பெண்மணிகளையே நாம் வந்து போரின் போது, போரின் சூழலில் ஏசியதில்லை, திட்டியதில்லை. அவர்களுக்கு அதாவது மறுமொழியாக அவர்களை நம்ம வந்து எதுவுமே சொன்னது கிடையாது, மிரட்டியது கிடையாது. ஸோ அப்போ முஷ்ரிகாத் பெண்மணிகளோடையே நாம் அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொண்டிருந்தோம் என்றால் இது வந்து முஸ்லீம் பெண்மணி. ஸோ அப்போ வந்து நான் இப்போ பேராஃப்ரைஸ் பண்ணுறேன், ரொம்ப வெர்பேட்டமாக சொல்லலை, அலி அவர்கள் சொன்னதனுடைய ஜிஸ்ட் இது தான். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் ஒரு முஸ்லீம் பெண்மணியை பார்த்து இம்மாதிரியான மிரட்டும் தொனியில் பேசுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு கேலிபர், அலி அவர்களுடைய குவாலிட்டிக்கு மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த உதாரணம். நம்ம பல உதாரணங்களை பார்த்துருக்குறோம். இஸ் அ மேன் ஆஃப் பிரின்சிபல், இஸ் அ மேன் ஆஃப் கிரெடென்ஷியல், இஸ் அ மேன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் கமிட்மெண்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு தகுதியுள்ள, தகைமை உள்ள, கொள்கையில் உறுதியாக நிலைத்திருந்த, பிரின்சிபலில் உறுதியாக நிலைத்திருந்த ஒரு மனிதர் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான நடத்தையும் அணுகுமுறையும் வந்து மிக சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. என்னதான் எதிர் கேம்பில் இருந்தாலும் ஆக்ரோஷத்தில் எமோஷனலாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வசை மாறி பொழிந்தாலும் அந்த பெண்மணியிடம், அந்த முஸ்லிம் பெண்மணியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள், கண்ணியமான முறையில். அந்த வரையறையை அவர் இம்மியும் துளியும் மீறவில்லை. அந்த வரையறையை மீறும் ஒரு கட்டத்தில் இருந்த ஒரு நடத்தையை மேற்கொண்ட தன்னுடைய தோழர்களையும் அனுமதிக்கவில்லை. சரிங்களா? ஸோ இதை நம்ம கான்ட்ராஸ்ட் பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். அதாவது அலி அவர்களோடு அல்லது அலி அவர்களுடைய தரப்போடு, அன்றைய காலகட்டத்தில் அலி அவர்களுடைய தரப்போடு தன்னை நெருக்கமாக்கி கொள்ளும் நம் காலகட்டத்து முஸ்லீம்களும் சரி, அதுபோல் அன்னை ஆயிஷா தரப்போடு தங்களை அணுக்கமாக்கி கொண்டுள்ள நம் காலகட்டத்தில் வாழும் முஸ்லீம்களும் சரி, எப்படி, அதாவது ஒருவரோடு ஒருவர், அந்த தரப்பு முஸ்லீம்களை இவர்கள் எப்படி அணுகுகிறார்கள், இந்த தரப்பு முஸ்லீம்களை அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் என்பதை இப்போ நம்ம வந்து அந்த நிகழ்வோடு கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து வரலாற்றை வந்து இதுக்கு தான் பேசுகிறோம். சரிங்களா? இந்த மாதிரியான நிகழ்வுகளில் பாடம் படித்தவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு மெச்சூர்டாக இருக்கிறாங்க விவகாரங்களில். அதாவது விவகாரங்களை எப்படி பக்குவமாகவும் நிதானமாகவும் நடுநிலையாகவும் குர்ஆன் சுன்னா ஒளியில் அணுக வேண்டும் அப்படிங்கிறதுல, குறிப்பாக முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் அவர்கள் எந்த தரப்பு முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்பதில் ஒரு தரப்பு இன்னைக்கு வந்து நிச்சயமாக பக்குவமாக நடந்து கொள்கிறார்கள் மேல்மட்ட விவகாரங்களில். அப்படிங்கிறத நம்ம நம் காலகட்டத்து சர்வதேச சமூக அரசியல், பொருளாதார, இராணுவ விவகாரங்களில் நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக அலி தரப்போடு, அன்றைய காலகட்டத்தில் அலி தரப்போடு தங்களை நெருக்கமாக்கி கொண்டுள்ள இன்றைய காலகட்டத்து முஸ்லீம்கள், சரிங்களா, அவர்கள் வந்து இந்த டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியனை எல்லாம், கருத்து முரண்பாடுகளை எல்லாம் பைபாஸ் பண்ணி, அது வந்து ஃபிக்கு சார்ந்த கருத்து வேறுபாடுகளாகட்டும், இறையியல் சார்ந்த கருத்து வேறுபாடுகளாகட்டும், வரலாற்று அரசியல் கருத்து வேறுபாடுகளாகட்டும், இதெல்லாம் பைபாஸ் பண்ணி முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கைகோர்த்து நம்மளுடைய
காமன் அப்ஜெக்டிவை நோக்கி நகர வேண்டும் என்பதில் ரொம்பவே பக்குவப்பட்டிருக்கிறாங்க. ஏனென்றால் அலி அவர்களுடைய வரலாற்றை அவர்கள் இத்தகைய ஒரு கண்ணோட்டத்தில் பாடங்களையும் படிப்பினைகளையும் உருவி பெறும் நோக்கில் வாசிக்கிறார்கள், சரிங்களா, சிந்திக்கிறார்கள், அதை செயல்படுத்த முயற்சி செய்கிறார்கள் என்பதை நம்ம காலகட்டத்து அரசியல் நிர்வாக இராணுவ விவகாரங்களில் நம்ம அவதானிக்க முடியுது ஒரு தரப்பு முஸ்லீம்களிடம். ஆனால் இன்னொரு தரப்பு முஸ்லீம்கள் இதில் முழுக்க முழுக்க கடும்போக்குவாதத்திலும் அறியாமையிலும் ஒரு முன்முடிவுடன் கூடிய ஒரு காழ்ப்புணர்விலும், சரிங்களா, இயங்குவதால் இன்னுமே தங்களுடைய அந்த ட்ரெடிஷனல் ஈகோவிலிருந்து, மரபுவாதத்தின் பிடியிலிருந்து, மரபுவாதத்தின் சட்டகத்துக்குள்ளிருந்து அவர்களால் வெளிவர இயலவில்லை, முடியவில்லை. சரிங்களா, நம்ம அதனால தான் இந்த 1300 ஆண்டு கால ட்ரெடிஷ்னலிசம் மரபுவாதங்களை எல்லாம் பைபாஸ் பண்ணி மூல வரலாறுகளை நோக்கியே மீள்கிறோம். சரிங்களா, ஸோ அப்போ அலி ரதியுல்லாஹு அன்ஹு அந்த இடத்தை விட்டு வெளியில் அகன்று நேராக பஸ்ராவின் மக்களை சந்திக்க செல்கிறார், பள்ளிவாசலுக்கு செல்கிறார். சரிங்களா, ஸோ இப்போ பஸ்ராவுனுடைய மக்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரப்பு முஸ்லீம்களும் இருக்கிறார்கள், அன்னை ஆயிஷா அவர்களுடைய தரப்பு முஸ்லீம்களும் இருந்தார்கள். அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போ இங்கே எதிர்த்தரப்பு முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம பப்ளிக்கில் போய் அனைத்து தரப்பு முஸ்லீம்களிடமும் நம்முடைய கருத்தை சொல்வதோ அவர்களுடைய கருத்தை கேட்பதோ சௌகரியமாக இருக்காது, அது சரியில்லைன்னு சொல்லி விலகவில்லை. விவகாரங்களை தன்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்காத, நல்லா கேட்டுக்கிடுங்க, இஸ்லாமிய விவகாரங்களை தன்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்காத, தன்னுடைய விளக்கங்கள், வியாக்கியானங்கள், பொருள்கோடல்களின் வழியாக விவகாரங்களை புரிந்து கொள்ளாத முஸ்லிம்களோடும் அவர் சென்று பேசுகிறார். சரிங்களா, இதுதான் மிக 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 முக்கியமான விஷயம். அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு வித் தோஸ் முஸ்லிம்ஸ் ஹூ டிட் நாட் see திங்ஸ் ஆஸ் he did. சரிங்களா, விவகாரங்களை அவருடைய கண்ணோட்டத்தில் பார்க்காத முஸ்லிம்களுடனும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் அவர் இருக்கிறாரு, அவர்களோடு பேசுகிறார். சரிங்களா, இதெல்லாம் மிக மிக முக்கியமான விஷயம். இந்த டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து முரண்பாடுகளும் மாறுபாடுகளும் திடுதுப்பென்று நம்மளுடைய காலகட்டத்தில் முகிழ்த்ததல்ல, அல்லது நம் காலகட்டத்திற்கு சில பல வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்ததல்ல, அது அன்றைய காலகட்டத்திலேயே ஆரம்பித்து விட்டது. ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் இந்த தலைவர்கள், நம்ம அலி அவர்களுக்கு பின்னாடி வந்த ஆட்சியாளர்களை பற்றி பேசல, ஹுலஃபாயே ராஷிதூன்களில் 4வது ஹலீஃபாவாக இருந்த அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளபடியே இந்த கருத்து வேறுபாடுகளையும் அதை கொண்டிருந்த முஸ்லிம்களையும் எப்படி அணுகினார் அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணங்கள் இதெல்லாம், இந்த நிகழ்வுகள் எல்லாம். சரிங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம காலகட்டத்தில் அலி அவர்களோடு தன்னை ஆட்ரிபியூட் செய்யக்கூடிய முஸ்லீம்களும் சரி, இந்த அன்னை ஆயிஷா தரப்போடு தன்னை ஆட்ரிபியூட் செய்யக்கூடிய முஸ்லீம்களும் சரி, விவகாரங்களை தங்களுடைய ஜன்னல் வழியாக பார்க்காத, தங்களை போன்று விவகாரங்களை புரியாத, தங்களுடைய கண்ணோட்டத்தை கொண்டிருக்காத முஸ்லிம்களோடு இருப்பதற்கே இவர்கள் அசௌகரியத்தை உணர்கிறார்கள். அவர்களோடு பேசுவதற்கோ புழங்குவதற்கோ, அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கோ, அவர்களோடு கைகோர்த்து கொண்டு விவகாரங்களை, அதாவது பொதுவான பல விவகாரங்களில் ஈடுபடுவதற்கோ இவர்கள் அசௌகரியத்தை உணர்கிறார்கள், அன்கம்ஃபர்டபுளாக உணர்றாங்க. இவர்கள் அதற்கு தயாராக இல்லை. இன்னும் பல கடும்போக்குவாதிகள் இந்த தரப்பு முஸ்லீம்களை, அதாவது எதிர்த்தரப்பில் உள்ள முஸ்லீம்களை முஸ்லீம்களாகவே பார்க்கவில்லை என்பது வேறு விஷயம். அது ரொம்ப வரம்பு மீறிய கடும்போக்கும், கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸ்டான்ஸ். அந்த அளவுக்கு நம்ம போகாட்டாலும், அதாவது பேலன்ஸ்டாக இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் முஸ்லீம்களில் சிலரே இதில் ஒரு அசௌகரியத்தை உணர்கிறார்கள். சரிங்களா, அதாவது விவகாரங்களை தங்களை போன்று புரிந்து கொள்ளாதவர்கள், தங்களுடைய கண்ணோட்டத்தின் வழியாக பார்க்காதவர்கள், தங்களுடைய விளக்கங்கள், வியாக்கியானங்கள், பொருள்கோடல்களுக்கு மாற்றமான விளக்கங்களையும் பார்வைகளையும் கொண்டிருப்பவர்களோடு பயணிப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த சிந்தனா பள்ளியை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அணுகுமுறை ஒரு இதுதான் உள்ளபடியே ஒரு இஸ்லாமிய அணுகுமுறை. சரிங்களா, அப்போ அலி ரதியுல்லாஹு அன்ஹு அந்த பள்ளிவாசலில் நின்று கொண்டு பஸ்ரா மக்களிடம் சொல்கிறார்கள், அதாவது இன்றைய தேதியில்
மக்கா வெற்றியின் போது மக்காவாசிகளை நோக்கிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்ததோ அந்த அணுகுமுறையையும் நடத்தையையும் தான் நான் உங்களிடம் வெளிப்படுத்துகிறேன் இப்பொழுது அப்படின்னு. சரிங்களா? என்னுடைய அணுகுமுறையும் அப்படித்தான் உங்களை நோக்கி உள்ளது அப்படின்னா நான் உங்களுக்கு ஆம்னஸ்டி வழங்கிடுறேன், அதாவது பொது மன்னிப்பு வழங்கி விடுகிறேன், நடந்து விட்டது, இதற்கு மேல் இப்படியான ஒரு நிகழ்வு நடக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் அலி அவர்கள் அந்த எதிர்த்தரப்பு முஸ்லீம்களை மன்னிக்கிறார்கள். அதற்கு பிறகு மக்கள் வரிசையாக தங்களுடைய பையத்தை மீண்டும் வழங்குகிறார்கள். சரிங்களா? அலி அவர்களுக்கான தங்களுடைய விசுவாச பிரமாணத்தை மீண்டும் உறுதி செய்கிறார்கள். சரிங்களா? அவர்களை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய விசுவாச பிரமாணத்தை மீண்டும் வழங்குகிறார்கள். ஸோ அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு இதன் பிறகு மக்களினுடைய கவலைகளை போக்குவதில், காயங்களை ஆற்றுவதில், அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில், அவர்களுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படுவதை உத்தரவாதப்படுத்துவதில் முழு வீச்சில் ஈடுபடுகிறார்கள். சரிங்களா? அது ரெண்டு தரப்பு முஸ்லீம்களுக்கும் சரிதான். ஏனென்றால் இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சிவில் வார், முதல் முறையாக முஸ்லீம்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு உள்நாட்டு யுத்தம். இதில் கேஷுவலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறிவிப்பும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறது. 5000, 10,000, 20,000 அப்படின்னு சொல்கிறது. அப்படி எப்படி பார்த்தாலும் இதில் இந்த வாரில் கேஷுவலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? இறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம், அதிலும் காயப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது. ஸோ அப்போ அந்த காயப்பட்டவர்களுடைய காயங்களை ஆற்றுவதிலும் அவர்களுக்கான சௌகரியத்தையும் சுகத்தையும் வழங்குவதிலும் தன்னை முழு வீச்சில் ஈடுபடுத்தி கொள்கிறார். ஏன்னா நினைவில் கொள்ளுங்கள், இந்த ஒரு நிலைமை ஸ்திரத்தன்மைக்கு வந்தால்தான், ஸ்டேபிள் ஆனாதான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். அடுத்த நடவடிக்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள முடியும். ஏனென்றால் இன்னொரு கூட்டத்தார், சரிங்களா, முஸ்லிம்களில் இன்னொரு கூட்டத்தார் அஷாமில் முஆவியாவுடைய தலைமையில் அலி அவர்களுடைய தலைமைத்துவத்தை அங்கீகரிக்காமல் இந்த மதீனா இஸ்லாமிய தலைமைத்துவத்திற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியவர்களாக, கலகக்கொடி உயர்த்தியவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? அலி அவர்களுடைய தலைமைத்துவத்தை அங்கீகரிக்க மாட்டோம், அவர்களுக்கு பையத்து வழங்க மாட்டோம் அப்படிங்கிறதுல இவர்கள் விடாப்பிடியாக இருக்கிறார்கள். ஸோ அப்போ அவர்களையும் டீல் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அப்போ இங்கே உள்ள கண்டிஷன்ஸை ஸ்டேபிள் பண்ணணும், ஒரு ஸ்திரமான தன்மைக்கு கொண்டு வந்த பிறகு தான் அடுத்த நடவடிக்கையை முடுக்கிவிட முடியும். ஏன்னா அடுத்த நடவடிக்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அது ஒரு பீஸ் ப்ராசஸில் முடியலாம், சுமூகமாக போர் இல்லாமலும் அவர்கள் வழிக்கு வரலாம், அல்லது worst கேஸ் சினாரியோவில் அஷாம் வாசிகளுடனான ஒரு போரும் நடக்கலாம். அப்படிங்கிற சூழலில் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஸோ அப்போ அதற்கு முன்னால் இங்கே பஸ்ராவில் தன்னால் இயன்றவரை பஸ்ரா முஸ்லிம்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கிறார் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸோ இந்த வார்னுடைய, ஜமல் போர்னுடைய கான்டெக்ஸ்டில் இன்னொரு இஷ்யூ எழும்புது. அதாவது அது ஸ்பாயில்ஸ் ஆஃப் வார், அதாவது வார் பூட்டிஸ் சொல்லுவாங்க, போர் பொருட்கள். இதில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரப்பில் இருந்த சில முஸ்லீம்கள் இதில் கிடைத்த, அதாவது இந்த போரில் நமக்கு கிடைத்த போர் பொருட்கள், இதை நாம் உரிமை கொண்டாட வேண்டும், சொந்தம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒன்ஸ் அகெயின் இதில் அவர்கள் எதிரிகளோடு போர் புரிந்து அதில் கிடைத்த போர் பொருட்களை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விதிமுறையை இந்த போரில் புகுத்துகிறார்கள் அல்லது புகுத்த பார்க்கிறார்கள். இதற்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு சம்மதிக்கவில்லை, இல்லைன்னு சொல்கிறாங்க, மறுக்கிறாங்க. இல்லை, அப்படி எடுக்க முடியாது, இதில் கிடைத்த போர் பொருட்கள், ஸ்பாயில்ஸ் ஆஃப் வார் அனைத்து முஸ்லீம்களுக்கும் சரிசமமாக பங்கிடப்பட வேண்டும். அது இந்த தரப்பு முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, அந்த தரப்பு முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு. சரிங்களா? ஒரு ஈக்குவல் ரெக்கக்னிஷனை, ஒரு சரிக்கு சமமான ஒரு அங்கீகாரத்தை எதிர்த்தரப்பு முஸ்லீம்களுக்கும் அலி ரதியல்லாஹு அன்ஹு இதன் மூலமாக வழங்குகிறார்கள். சரிங்களா? ஒரு அரசியல் ரீதியான
இராணுவ ரீதியான கருத்து முரண்பாடு. அதாவது நான் இந்த விவகாரங்களை இஸ்லாமிய ஒளியில் பார்த்தது போல் அவர்கள் பார்க்கவில்லை என்பதற்காக ஒன்ஸ் அகெயின் அவர்களை இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டும் வெளியில் தள்ளவில்லை. அவர்களுக்கு ஒரு இஸ்லாமிய அங்கீகாரத்தை அவர்கள் வழங்கினார்கள் என்பதற்கு இந்த உதாரணமும் இந்த நிகழ்வும் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது. இதுலேயும் ஒன்ஸ் அகெயின் இப்போ நம்ம இரண்டு பிரதான காரணங்களுக்காக இத்தகைய வரலாறுகளை பேசுகிறோம். ஒன்று நம்மளுடைய பாடங்களுக்காகவும் படிப்பினைகளுக்காகவும் நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னொன்று அவர்கள் அந்த காலகட்டத்தில் செய்த அதே தவறுகளை நாமும் திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நாம் வரலாற்றை பேசுகிறோம். அந்த தவறுகள் தான் நிறுவனமயப்பட்ட ரீதியில் இன்னைக்கு சர்வதேச புவி அரசியலை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதாவது என்னன்னா, என்னோடு உடன்படாத, நான் பார்ப்பது போல் இஸ்லாமிய விவகாரங்களை குர்ஆன் சுன்னா ஒளியில் இஸ்லாமிய மூலாதாரங்களின் நிழலில் பார்க்காத மற்ற முஸ்லீம் முஸ்லீமே அல்ல, அவர் காஃபிர், அல்லனா அவர் முஷ்ரிக், அல்லனா அவர் ஒரு வழிகேடர் அப்படின்னு முத்திரை குத்தக்கூடிய போக்குகள் இன்னைக்கு முழு வீச்சில், அதாவது ஃபுல் ஃப்ளெட்ஜில் ரேம்பண்டாக எங்கும் பரவி காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு இடைவெளியில் தான் ஏகாதிபத்திய சியோனிசவாதிகள், இஸ்லாத்தினுடைய முஸ்லீம்களினுடைய எதிரிகள் ப்ளே பண்ணுறாங்க. சரிங்களா? நீங்கள் சுன்னியாக இருக்கலாம், ஷியாவாக இருக்கலாம், நீங்கள் அஹ்லு சுன்னாவல் ஜமாவுனுடைய எந்த உட்பிரிவை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், ஷியாயிசத்தினுடைய எந்த உட்பிரிவை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு இஸ்லாமிய விவகாரத்தில் அல்லது பல்வேறு இஸ்லாமிய விவகாரங்களில் நீங்கள் பார்ப்பது போல் அந்த விவகாரத்தை இன்னொரு முஸ்லிம் சக முஸ்லிம் பார்க்கவில்லை என்பதற்காக அவர் மீது நீங்கள் காஃபிர் பட்டம் சுமத்தினால் அல்லது முஷ்ரிக் பட்டம் சுமத்தினால் அந்த இடத்தில் உங்களுடைய ப்ரொபகண்டாவை, பிரச்சாரத்தை அரண் செய்வதற்காக முன்னணியில் நிற்பவர்களாக நீங்கள் ஏகாதிபத்தியவாதிகளையும் ஜியோனிசவாதிகளையும் காண்பீர்கள். அவர்களே உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களுடைய பணிகளை இலகுவாக்கி கொடுப்பார்கள். உங்களுடைய பிரச்சாரத்தை மூளை முடுக்குகளுக்கும் கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய ஊடகங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். சரிங்களா? உங்களை ஃபண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு நிறுவனமயப்பட்ட ரீதியில் அனைத்து அரசியல் பொருளாதார உதவிகளையும் அவர்கள் செய்து தருவார்கள். ஏன்னா உங்களுடைய பிரச்சாரம் அவர்களுடைய நலன்களை அரண் செய்கிறது. அவர்களுடைய நலன்கள் என்னன்னா, முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு பிரிந்து கிடக்கிறார்களோ, கூறுகளாகவும் பிரிவுகளாகவும் எதிரிகளாகவும் இருக்கிறார்களோ, அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய நலன்களை அந்த நிலப்பரப்புகளில், குறிப்பாக முஸ்லீம் நிலப்பரப்புகளில் நிறைவேற்றலாம். சரிங்களா? முஸ்லீம்களுடைய வளங்களை சுரண்டலாம், முஸ்லீம் நிலப்பரப்புகள் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை நிரந்தரமாக தக்க வைக்கலாம், தாங்கள் கொழிக்கலாம், செழிக்கலாம். சரிங்களா? தங்களுடைய ஆதிக்கத்தை பூவுலகு பூமி நெடுகிலும் நிரந்தரமாக தக்க வைக்கலாம். அப்போ அதற்கு முஸ்லீம் உம்மத்தினுடைய ஒற்றுமை சாத்தியப்பட்டு விடக்கூடாது. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹுனுடைய விஸ்டம் நமக்கு ஞானம் நமக்கு மிகப்பெரிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தருகிறது. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எண்ட் ஆஃப் தி டே அவர்கள் நம்மோடு கருத்து முரண்பட்டாலும் அவர்கள் செய்தது இஸ்லாத்தின் ஒளியில், திருக்குர்ஆன் சுன்னா ஒளியில் மிகப்பெரிய குற்றமாக, ஒரு பிறழ்வாக, பாவமாகவே இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே அவர்கள் முஸ்லிம்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரமாக இந்த வார் பூட்டிஸ், போர் பொருட்கள் நம்மோடு, அதாவது அதனுடைய பகிர்வு நம்முடைய வட்டத்துக்கு உட்பட்டு மட்டும் சுருங்கிவிடக்கூடாது, மாறாக அவர்களுக்கும் அது பங்கிடப்பட வேண்டும். சரிங்களா? முஸ்லிம்கள் என்ற ரீதியில் இது எல்லோருக்கும் பங்கிடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை இடுகிறார்கள். சரிங்களா? ஸோ பேசிக்கலி நாம் அனைவரும் மூமின்களாக இருக்கிறோம். ரப்பனா க்ஷிஃப் அன்னல் அதாப் இன்ன முஃமினூன், நிச்சயமாக நாங்கள் முஃமின்களாக இருக்கிறோம், எங்களிடம் இருந்து எங்கள் மீதுள்ள வேதனையை, அந்த அதாபை நீ நீக்குவாயாக. சரிங்களா? பனிஷ்மெண்ட்டிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவாயாக அப்படின்னு தான் நம்ம அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம். சரிங்களா? நம்முடைய வரலாற்றை நம்முடைய அறிஞர்களிடமிருந்து நடுநிலையாக உள்ளபடியே சின்சியராக இந்த வரலாற்றை முஸ்லிம்களுக்கு கையளித்து விட வேண்டும் என்ற நோக்கில் பதிவு செய்த அறிஞர்களிடமிருந்து பாடங்களுக்காகவும் படிப்பினைகளுக்காகவும் நாம் எடுக்க வேண்டுமே தவிர நம்முடைய வரலாறுகளை
யூதர்களும் ஜியோனிஸ்டுகளும் ஏகாதிபத்தியவாதிகளும் காலனித்துவவாதிகளும் டிக்டேட் செய்வதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. யாரை அல்லாஹ் திருக்குரானில் அஷத்தன் நாசி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத வல்லதீன அஷ்ரக்குன்னு சொல்றானோ, அவர்களிடமிருந்து நாம் நம்முடைய வரலாறுகளையும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற வேண்டிய அவசியமில்லை. சரிங்களா? அஷத்தன் நாசி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத வல்லதீன அஷ்ரக்கு. மனிதர்களிலேயே மூமின்கள் மீது மிக அதிகமாக கடுமையாக பகைமை பாராட்டுபவர்களாக நீங்கள் யூதர்களை, எஸ்பெஷலி பொலிட்டிக்கல் ஜூஸ், அரசியல் யூதர்களையும் முஷ்ரிக்கீன்களையும் இணை வைப்பாளர்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள்னு சொல்கிறான் அல்லாஹ். நம்ம காலகட்டத்தில் கச்சிதமாக இந்த வசனம் ஜியோனிச யூதர்களுக்கும் யூதர்களின் போர்வையில் இருக்கும் ஜியோனிஸ்டுகளுக்கும் நம்ம இந்திய நிலப்பகுதியில் உள்ள முஷ்ரிக்கீன்கள், அதாவது ஹிந்துயிசத்தின் போர்வையில் இருக்கக்கூடிய ஃபாஷிச ஹிந்துத்துவவாதிகளுக்கும் கச்சிதமாக பொருந்தக்கூடிய வசனம். சரிங்களா? ஸோ நம்ம தொடர்ந்து பயணிப்போம். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றுகளினூடாகவும் அன்னை ஆயிஷா அல் முஃமினீன் அவர்களுடைய கூற்றுகளின் மூலமாகவும் ஊடாகவும் நாம் தொடர்ந்து பயணிப்போம். இதன் பிறகு அன்னை ஆயிஷா அல் முஃமினீன் அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தும் பல்வேறு கூற்றுகள், அவர்களுடைய சொந்த கூற்றுகள் வரலாற்று நூல்களில் காண கிடைக்கின்றன. குறிப்பாக பேட்டில் ஆஃப் ஜமல் யுத்தத்தின் பிறகான நாட்களில் அன்னை ஆயிஷா அவர்கள் குறிப்பாக திருக்குர்ஆனின் ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப ஓதி கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது என்ன வசனம் அப்படின்னா, நம்ம கூட இந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையில் இதற்கு முந்தைய ஒரு பாகத்தில் கூட இந்த வசனத்தை மேற்கோள் காட்டியிருப்போம். சூரத்துல் அஹ்ஸாபுனுடைய 33வது வசனம், 33ஆம் அத்தியாயம் 33வது வசனம். அதை அன்னை ஆயிஷா திரும்ப திரும்ப ஓதக்கூடியவர்களாக, ஓதி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது அந்த வசனம் எப்படி வருதுன்னா, வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா வஅகிம்ன ஸலாத்த வஆதீன ஸகாத் வஅத்அன அல்லாஹ வரசூலஹு. அதாவது நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தங்கியிருங்கள். அதாவது பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். குறிப்பாக எஸ்பெஷலி இந்த கான்டெக்ஸ்டில் நபிகளாரனுடைய மனைவிமாரை பார்த்தும் நபிகளாரனுடைய வீட்டாரை, அஹ்லுல் பைத்தினரை பார்த்தும் அட்ரஸ் செய்யும் விதமாகவும் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தங்கியிருங்கள். ஜாஹிலியாவின் காலகட்டத்தில் நாட்களில் பெண்கள் அலைந்து திரிந்தது போன்று உங்களை நீங்களே காட்டிக்கொண்டு அவர்களை போன்று வெளியில் அலைந்து திரியாதீர்கள் அப்படின்னு. அதை மாதிரி தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், டு தி எண்ட் ஆஃப் தி ஆயத். இந்த ஆயத்தை அன்னை ஆயிஷா அவர்கள் ஜமல் போருக்கு பிந்தைய நாட்களில் திரும்ப திரும்ப ஓதி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர்களுடைய கண்ணீர் அவர்களுடைய ஹிஜாபையும் அவர்களுடைய ஆடைகளையும் நனைக்கும் அளவுக்கு, கடுமையாக நனைக்கும் அளவுக்கு தொடர்ச்சியாக கண்ணீர் விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படின்னா, நான் இந்த நிகழ்வுக்கு ஒரு 20 வருடங்களுக்கு முன்பே தொலைந்து போய்விட்டவளாக, அழிந்து விட்டவளாக ஆகி இருக்கக்கூடாதா அப்படின்னு. அதாவது இந்த ஜமல் போர் நடப்பதற்கு 20 இயர்ஸ் பேக்கே நான் ஐ ஷுட் ஹவ் சீஸ் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு, நான் மறைந்து போயிருக்க வேண்டும், அப்பொழுதே நான் மாண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நான் இறந்து போயிருந்தேன் என்றால், இல்லாமல் போயிருந்தேன் என்றால், இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது, இவ்வளவு பெரிய பேர் இழப்புகள் இந்த உம்மத்திற்கு ஏற்பட்டிருக்காது அப்படின்னா. அதற்கு பின்னரான நாட்களில் அன்னை ஆயிஷா அவர்கள் அதனுடைய ஆஃப்டர் மேத், கான்சிக்வன்சஸ், விளைவுகளை பார்க்குறாங்க. சரிங்களா? அதாவது முஸ்லிம்ஸினுடைய, அதாவது உடல் பாகங்கள் துண்டிக்கப்பட்ட, அங்க அவயவங்கள் துண்டிக்கப்பட்ட, கடுமையான காயம்பட்ட, அனாதைகளாக்கப்பட்ட முஸ்லிம் சிறுவர்கள், சரிங்களா, கணவனை இழந்த முஸ்லிம் பெண்கள். ஸோ அப்போ இந்த மாதிரியான துயர நிலைகளை தாங்க முடியாமல் அவர்கள் இந்த வார்த்தைகளை உதிர்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இப்படியும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படின்னா, ஜமல் போர் நடப்பதற்கு முன்பு
எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருந்திருந்து, அதாவது ஒரு வாய்ப்பும் ஒரு தெரிவும் ஒரு சாய்ஸும் இருந்து, அதில் வந்து அந்த தெரிவை நான் வந்து ஏற்றுக்கொண்டு ஜமல் போரிலிருந்து என்னை நானே தூரப்படுத்தி இருக்க வேண்டுமே, இந்த விவகாரத்திலிருந்து என்னை நானே விலக்கி இருக்க தூரப்படுத்தி இருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நான் இந்த விவகாரத்தில் இருந்து, இந்த போரிலிருந்து, இரத்தக்களரியிலிருந்து என்னை நான் தூரப்படுத்தி இருந்தால், அது நபிகளாருடன் நான் 10 குழந்தைகளை, அதாவது பெற்றெடுப்பதை விட, ஈண்டெடுப்பதை விட சிறந்த ஒரு செயலாக இருந்திருக்குமே அப்படின்னு அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள். சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு இந்த ஜமல் போரினுடைய விவகாரத்தை, போருக்கு பின்னரான விளைவுகளை, பாரதூரமான நாசகரமான விளைவுகளை நினைத்து 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 அவர்கள் வந்து கண்ணீர் வடிப்பவர்களாக, வேதனையில் விம்முபவர்களாக இத்தகைய வார்த்தைகளை வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நம்மால் வந்து யோசித்து பார்க்க முடிகிறது. சரிங்களா? நபிகளாரனுடைய வாரிசுக்கு, அதுவும் 10 வாரிசுக்கு தாயாக இருப்பதை விட இந்த விவகாரத்திலிருந்து என்னை நானே தூரப்படுத்தி இருப்பதும், என்னை நானே விடுவித்து கொண்டிருப்பதும் எனக்கு சிறந்ததாக இருந்திருக்குமேன்னு அன்னை ஆயிஷா உம்முல் முஃமினீன் அவர்கள் சொல்லி வருத்தப்படுறாங்க. அஃப்கோர்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி நாம் பாடங்களுக்காகவும் படிப்பினைகளுக்காகவும் இந்த வரலாறுகளை கேட்கிறோம். சரிங்களா? சிந்திக்கிறோம், வாசிக்கிறோம் என்பதை தாண்டி அந்த வரலாற்று நிகழ்வுகளில் அவர்கள் செய்த அதே தவறை, பிறழ்வை, அதே குற்றத்தை நாமும் செய்யாமல் இருப்பதற்காகவும் நாம் இந்த வரலாற்றை பேசுகிறோம். ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெளிவாகவும் துலக்கமாகவும் உறுதியாகவும் சொல்லியிருப்பது போல், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரஹ், நிச்சயமாக அந்த கதைகளில், அவர்களுடைய கதைகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன என்று சொல்வது போல், நிச்சயமாக நமக்கு இந்த வரலாறுகளில் அதிகமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன. அதுபோல் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த போருக்கு பிறகான காலகட்டங்களில் தன்னுடைய கருத்துகளையும், அதாவது வருத்தம் தோய்ந்த கருத்துகளையும் வெளிப்படுத்துகிறார். அன்னை ஆயிஷா ஒருபுறம் கருத்துக்களை வெளிப்படுத்தினால், அலி அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திய கருத்துகள் வந்து வரலாற்று நூல்களில் காண கிடைக்கின்றன. அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள் என்றால், எனக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தால், அதாவது ஆப்வியஸா இது வந்து போருக்கு வழிவகுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடையாளம், ஒரு சைன் வந்து இருந்தது. ஆனால் முஸ்லிம்கள் வந்து இந்த அளவுக்கு தங்களுக்கு மத்தியில் ஒரு பலவீனத்தையும் தோல்வியையும் வெளிப்படுத்துவார்கள் என்பது தனக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தால், நிச்சயமாக தான் இதில் வந்து ஒரு அங்கத்தினனாக இருந்திருக்க மாட்டேன், அல்லது இந்த விவகாரத்தை வேறு வழிமுறையில், போர் அல்லாத வேறு ஏதேனும் வழிமுறையில் தீர்க்க முடியுமா என்பதை வலியுறுத்தியிருப்பேன், அதில் நிலைத்திருந்திருப்பேன் அப்படின்னு. இந்த அளவுக்கு இந்த விவகாரம் செல்லும் என்பதை நான் கணிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அலி அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தினாலும், அலி அவர்களுக்கு நம்ம ஏற்கனவே முந்தைய உரைகளில் சொன்னது போல் அவருக்கு வேற ஆப்ஷன் இருக்குல்ல. அதாவது 3 முறைகளுக்கும் மேல் 2-3 முறை அலி தரப்பில் இருந்து மேற்கொள்ளப்பட்டன. ஒரு டெட் எண்ட்ல போய் நின்னதுக்கு பிறகுதான், விளிம்பிற்கு போய் நின்னதற்கு பிறகுதான் வேறு வழி இல்லை என்கிற ரீதியில், இன்ஃபேக்ட் போரை கூட அவர் ஸ்டார்ட் பண்ணல, எதிர்த்தரப்பினர் வந்து வாரை வந்து ஸ்டார்ட் பண்ண முடுக்கிவிட்ட பிறகுதான் இந்த தரப்புல இருந்து எதிர்வினை ஆற்ற தொடங்குகிறார்கள். ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போன பிறகுதான் இது வந்து ஒரு கிளாஷா வந்து வெடிக்குது. முடிந்த அளவுக்கு அவரும் முயற்சி செய்கிறார், ஆனாலும் அவர் வருத்தப்படுகிறார். இந்த அளவுக்கு இது வந்து செல்லும் என்பது முன்கூட்டியே தெரிந்திருந்தால் நிச்சயமாக நான் இதில், அதாவது ஈடுபடாமல், ஒரு தலைவர் இதில் ஈடுபடாமல் தவிர்த்திருந்தால் ஆப்வியஸா அந்த தொண்டர்களும் தங்களை வந்து தூரப்படுத்தி இருப்பார், அதாவது தன்னை பின்பற்றுபவர்களும் இதிலிருந்து தன்னை தூரப்படுத்தி இருப்பார்கள் என்கிற ரீதியில் வந்து அவர் வந்து தன்னுடைய கருத்தை கூறுகிறார். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே இது வந்து குர்ஆன் சுன்னாவுனுடைய அளவுகோல் கொண்டு பார்த்தால் தவறு அப்படிங்கிறது எதிர்த்தரப்புல தான் இருந்தது. அப்படிங்கிறதுல அலி ரதியல்லாஹு அன்ஹுவும் அவருடைய தரப்பும் மிக உறுதியாக இருந்தார்கள். நாளிறுதியில அலி ரதியல்லாஹு அன்ஹு குர்ஆன் சுன்னா சீராவின் அடிப்படையில் தன்னுடைய முடிவும் தன்னுடைய நடவடிக்கையும் சரி என்பதில் அவருக்கு மறுகருத்து இருக்கவில்லை. சரிங்களா? அதில் அவர்கள் வந்து தெளிவாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அந்த போரினுடைய விளைவுகள் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக செல்லும் பொழுதுதான் அந்த இடத்தில் அவர் வந்து தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்த வேண்டிய
ஒரு சூழலுக்கு வந்து அவர் நிர்பந்திக்கப்படுகிறார், தள்ளப்படுகிறார். சரிங்களா? ஸோ அந்த ஒரு இடத்தில் நின்று கொண்டு வெளிப்படுத்திய வார்த்தைகள் தான், வருத்தத்தின் வார்த்தைகள் தான் இவை. ஏன்னா எதிர்த்தரப்பு தான் ஒரு ரெபல்லியஸ் குரூப்பாக இருந்தது. குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் பார்த்தார் ஒரு கலகக்கார கூட்டமாக இருந்தது. நன்கு தகுதி படைத்த பெரும்பான்மை முஸ்லிம்களால் பையத் கொடுத்து ஹலீஃபாவாக தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளருக்கு எதிராக அநியாயமாக கிளர்ச்சி செய்த, போர்க்கொடியை உயர்த்திய ஒரு கூட்டமாக எதிர்த்தரப்பே இருந்தது. எனில் அந்த கூட்டத்திற்கு எதிராக குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதைத்தான் அலி அவர்கள் எடுத்தார் என்றாலும் அதனுடைய எதிர்மறை தாக்கம் வந்து ஒரு மிக பாரதூரமான அளவில் இருந்தது. ஏன்னா முஸ்லிம்கள்ல பாதிக்கப்பட்டதும் இழப்புகள் ஏற்பட்டதும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் எனும்போது அதை அலி அவர்களால் அதை வந்து தாங்கிக் கொள்ள இயலவில்லை. சரிங்களா? ஸோ அதனுடைய வெளிப்பாட அந்த வார்த்தைகளை அவர் உதிர்க்கிறார். ஸோ இவ்வளவு விவகாரங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் இன்றோ நாம் வந்து இவை எதுவுமே நடக்காதது போல் நம்முடைய அன்றாடத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய விவகாரங்களை எல்லாம் பாடங்களையும் படிப்பினைகளையும் பெறும் நோக்கிலோ, அதே தவறுகளை நாமும் திரும்ப செய்துவிடக் கூடாது என்கிற எண்ணத்திலோ எந்த அறிஞர்களும் அறிவுஜீவிகளும் சிந்தனையாளர்களும் இமாம்களும் மிம்பர்களிலோ இதர கூட்டங்களிலோ பேசி நான் கேட்டதில்லை. எல்லாமே ஒரு கதாநாயகத்துவ பிம்பத்தை முன்னிறுத்தும் விதத்தில் ஒரு கதையாகத்தான் பேசி செல்கிறார்களே தவிர அது முஸ்லிம்களை தூங்க வைக்கிறதை தவிர சிந்திக்க வைப்பதில்லை. முஸ்லிம்களுக்கு நம்ம காலகட்டத்திற்கான பாடங்களையும் படிப்பினைகளையும் கொடுப்பதில்லை. ஸோ இந்த ஒரு வெற்றிடத்தை தான் நம்முடைய எதிரிகள் வந்து அவர்களுக்கு சாதகமாக லாவகமாக பயன்படுத்துகிறார்கள். நம்ம வந்து முஸ்லிம்கள், அது எந்த தரப்பு முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இத்தகைய விவகாரங்களை, அதாவது கதவுகளை மூடிக்கொண்டு பேசாமல் கதவுகளை, நம்மளுடைய மனக்கதவுகளை திறந்து வைத்து கொண்டு ஓப்பன் மைண்டடாக இந்த விவகாரங்களை, இரு தரப்பிலும் உள்ள நியாயங்களை அங்கீகரித்து இந்த விவகாரங்களை அணுகி மக்கள் முன்னால் இந்த விவகாரங்களை வைப்பதற்கு முயற்சி செய்திருந்தோம் என்றால் இந்த ஏகாதிபத்திய ஜியோனிச எதிரிகள் நம்மீது ஆதிக்கம் செலுத்தும், அதாவது நம்மை பிரித்தாலும் சூழ்ச்சியின் மூலமாக நம்மீது தங்களுடைய கட்டுப்பாட்டை நிரந்தரமாக தக்க வைக்கும் ஒரு நிலைக்கு முஸ்லிம் உம்மத் வந்து சேர்ந்திருக்காது என்பது எனது வலுவான உறுதியான ஒரு பார்வையும் முடிவும். ஏன்னா யாருமே இந்த அசிஃப் நத்திங் ஹேட் ஹேப்பன், எதுவுமே நடக்காதது போல் நம்ம வெறுமனே சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கிரியைகளையும் பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு அதில் மட்டுமே நம்மளுடைய விவாதங்களை நிகழ்த்தி கொண்டு சண்டை போட்டு கொண்டு ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி கொண்டு ஒருவர் மீது ஒருவர் முத்திரை சுமத்தி கொண்டு மேலும் ஒரு பிரிவை பல பிரிவுகளாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த வெற்றிடத்தை நம்முடைய எதிரிகள் கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் நம்முடைய வரலாற்றை அவர்கள் நமக்கு டிக்டேட் செய்கிறார்கள், அவர்களுடைய வெர்ஷன் முன்வைத்து. சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய வரலாற்றில் வந்து நம்ம அறியாமையில் இருக்கிறோம், நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் இக்னோரண்டாக இருப்பதனுடைய விளைவு அந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு எதிர்க்கு அப்படின்னு நம்ம வந்து கடந்து போறதனுடைய விளைவு இது எதை பற்றியுமே விழிப்புணர்வு ஏற்படுத்தாமலோ பாடங்களையும் படிப்பினைகளையும் வழங்காமலோ இருந்ததனுடைய விளைவு இந்த விவகாரங்களை எல்லாம் அவர்கள் அலசி ஆராய்ந்து ஆய்வு செய்து, அதாவது நம்முடைய எதிரிகள் நமக்கு இந்த விவகாரங்களை, இந்த வரலாறுகளை வந்து அவர்களுடைய ஊடகங்கள் மூலமாக, அவர்களுடைய ஸ்காலர்ஸ் ஃபார் டாலர்ஸ் மூலமாக இந்த வரலாறுகளை நம்மை மேலும் பிரிக்கும் விதத்தில் டிக்டேட் செய்கிறார்கள். நம்மை மேலும் பிளவுபடுத்தி எதிரிகளாக்கும் ஒரு கோணத்தில் இந்த வரலாறுகளை நமக்கு முன்னால் விரித்துரைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதுதான் வந்து இந்த உம்மத்தினுடைய இன்றைய ஒரு கைசேதமான நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இறுதியாக உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா அவர்கள் மதீனாவுக்கு கிளம்ப ஆயத்தப்படுகிறார்கள், தயாராகிறார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை ஆயிஷாவிடம் முடிந்த அளவுக்கு நீங்கள் விரைவாக மதீனாவுக்கு செல்லுங்கள் என்று தகவல் கூறுகிறார். அன்னை ஆயிஷா அவர்கள் கூடுதலான நாட்கள் பஸ்ராவில் தங்குவதற்கு தனக்கு கூடுதலான நாட்களை கேட்கிறார்கள், ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதாவது அவர்களுக்கு வந்து அந்த கவலையும் வருத்தமும் இருந்ததனுடைய விளைவு பஸ்ராவாசிகளோடு இருந்து, அதாவது காயம்பட்ட போரினால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களோடு இருந்து அந்த முஸ்லிம்களுக்கு உரிய சிகிச்சை கிடைத்து அவர்கள் பூரணமாக நலமாகி கொண்டு வருவதை உத்தரவாதப்படுத்தி, அந்த உத்தரவாதத்தில் தான் திருப்தி அடைந்த பிறகு, சரிங்களா, அவர்களோடு இருந்துவிட்டு கொஞ்ச நாட்கள் கூடுதலாக இருந்துவிட்டு மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று அலி அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறார்கள்.
அலி அவர்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் அதிக நாட்கள் இங்கே தங்கி இருந்து விட்டீர்கள், நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இந்த முஸ்லிம்களை நான் வந்து அதாவது கவனம் எடுத்து அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வழங்கி சிகிச்சையை வழங்கி பார்த்து கொள்கிறேன் என்ற உத்தரவாதத்தின் பேரில் அன்னை ஆயிஷா அவர்கள் பஸ்ராவிலிருந்து மதீனாவை நோக்கி கிளம்புகிறார்கள். ஸோ அப்போ பஸ்ராவிலிருந்து மதீனாவை நோக்கி கிளம்பும்போது அஃப்கோர்ஸ் எதிர்பார்த்தது போல் ஒரு முழுமையான டைட் செக்யூரிட்டி, நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் ஒரு கடுமையான முழுமையான பாதுகாப்பு அரணோடு கண்ணியமான முறையில் அவர்கள் வந்து மதீனாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அதில் வந்து அந்த டிராவலினுடைய முதல் நாளில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்த மகன்களையே 2 மகன்களை வந்து அந்த கேரவேன் கூட்டத்தினரோடு அனுப்பி வைக்கிறார்கள் முதல் நாள். சரிங்களா? ஏன்னா டிராவலிங்க்கு சில நாட்கள் எடுக்கும். அதில் ஃபர்ஸ்ட் டே முதல் நாள் முழுக்க அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 மகன்களும் இந்த கேரவேன் குழுவோடு பயணிக்கிறார்கள். அவர்கள் பத்திரமாகவும் கண்ணியமான முறையிலும் பாதுகாப்பாகவும் மதீனாவுக்கு செல்கிறார்கள் என்பதை உத்தரவாதப்படுத்தும் விதமாக. ஸோ பேசிக்கலி அன்னை ஆயிஷா பஸ்ராவை விட்டு செல்லும் முன்பு இந்த போரினால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்துவிட்டு செல்கிறார்கள். அதாவது இங்கேயும் சொல்கிறாங்க, அங்கே போனதுக்கு அப்புறமும் சொல்கிறாங்க, மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறமும் முஸ்லிம்களிடம் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் அலிக்குமான கருத்து வேறுபாடு என்பது, அதாவது ஒரு குடும்பத்துக்குள் அந்த குடும்ப அங்கத்தினருக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடை போன்றது அப்படின்னு. சரிங்களா? என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு இன்டர்னல் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியனுடைய விளைவு, உள்ளார்ந்த கருத்து வேறுபாட்டின் அடிப்படையில் ஏற்பட்ட பாரதூரமான விளைவுதான். அதில் மாற்று கருத்து இல்லை. விவகாரத்தை நான் பார்ப்பது போல் அவர் பார்க்கவில்லை, அல்லது அவர் பார்த்தது போல் நான் பார்க்கவில்லை. ஆனாலும் இது ஒரே இஸ்லாமிய சகோதரத்துவ குடும்பத்துக்குள்ளால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடாகவே நீங்கள் பார்க்க வேண்டும். மீனிங், நீங்கள் வந்து இதை வந்து ஊதி பெரிதாக்கி எதிர்காலத்திற்குள் இதை வந்து எடுத்து சென்று விடாதீர்கள். வருங்காலங்களில் இதை ஒரு பெரிய விவகாரமாக ஆக்கி இதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்குள் இதன் அடிப்படையிலான பிரிவை ஏற்படுத்தி விடாதீர்கள், அல்லது இதே தவறை நீங்களும் செய்து விடாதீர்கள். சரிங்களா? அந்த ஒரு கோணத்தில் முஸ்லிம்களுக்கு வந்து அன்னை ஆயிஷா உம்மல் முஃமினீன் அவர்கள் ஆலோசனையை வழங்கி செல்கிறார்கள். அதாவது வருத்தத்தின் வெளிப்பாடாக முன்வைக்கப்பட்ட ஒரு சின்சியரான ஒரு அட்வைஸ். சரிங்களா? முஸ்லிம்கள் அஃப்கோர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அந்த பாதிப்பினுடைய விளைவைத்தான் அந்த சஃபியா பின்த் அல் ஹாரிஸ் அப்படிங்கிற அந்த பெண்மணியினுடைய ஒரு இழிவான கீழ்த்தரமான கோபம் கொப்பளிக்கும் வார்த்தைகளின் வெளிப்பாடாக நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு வேதனையாலும் துன்பத்தாலும் இழப்புகளாலும் அன்புக்குரியவர்களுடைய இழப்புகளாலும் முஸ்லிம்கள் வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஓலங்களும் ஒப்பாரிகளும் நிறைந்த, கவலைகளும் துயரமும் துக்கமும் நிறைந்த ஒரு சூழல். அந்த சூழலில்தான் அன்னை ஆயிஷா அவர்கள் இதை சொல்கிறார்கள். நாங்கள் வந்து எதிரிகள் கிடையாது, we are not enemies. சரிங்களா? இது வந்து ஒரே குடும்பத்துக்குள்ளால் நடந்த கருத்து வேறுபாட்டை போன்றது தான். இதை வந்து நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று விடாதீர்கள் அப்படின்னு. இதில் இன்ஃபேக்ட் இதை வாசிக்கும், ஆய்வு செய்யும், இதை பற்றி சிந்திக்கும் நமக்கும் இதில் வந்து மிகப்பெரிய பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன. ஏன்னா அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னது போல் அந்த விவகாரத்தை அந்த இடத்திலேயே விட்டிருந்து, அந்த விவகாரத்திலிருந்து உண்மையிலேயே நாம் பாடங்களையும் படிப்பினைகளையும் மட்டுமே எடுத்திருந்தால் இந்த நிலைமைக்கு முஸ்லிம் உம்மத் வந்திருக்காது. சரிங்களா? மாறாக அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னது போல் அந்த விவகாரத்தை அடுத்தடுத்து, அதாவது வரும் நாட்களில் வருங்காலங்களில் முஸ்லிம்கள் இதை வந்து தங்களுடைய மனங்களில் இந்த ஒரு வன்மத்தை சுமந்து வந்ததனுடைய விளைவு, அதாவது இந்த நிகழ்வுகளிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் எடுக்காததனுடைய விளைவு அந்த அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள், சரிங்களா, அரசியல் இராணுவ கருத்து வேறுபாடுகள் வந்து பின்னாட்களில் ஒரு மிகப்பெரிய இறையியல் சார்ந்த ஒரு இரு பெரும் குழுவாக வளர்ச்சி அடைவதற்கே, வளர்ந்து பூதாகரமாக வளர்ந்து 2 தனித்தனி மதங்கள் போல உருவெடுப்பதற்கே அது காரணமாக அமைந்து விட்டது. நான் அஃப்கோர்ஸ் இந்த ஷியா சுன்னி ஸ்பிளிட்டை தான் சொல்கிறேன். பல்வேறு முக்கியமான விவகாரங்களும் காரணங்களும் இதற்குள்ளால் இருந்தாலும் இதுவும் ஒன் ஆஃப் தி இன்சிடென்ட். சரிங்களா? ஃப்ளேர் பண்ணக்கூடிய அந்த ஷியா சுன்னி டிவிஷன்ஸை, பிளவை மேலும் அதிகமாக்கக்கூடிய, உக்கிரமாக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுகளில் இதுவும் ஒரு நிகழ்வு. ஆனால் உள்ளபடியே எந்த வரலாற்று ஆளுமைகளை முன்வைத்து இவர்கள்
ஒருவரை மாற்றி ஒருவர் பழி சுமத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த வரலாற்று ஆளுமைகளினுடைய வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து, நடத்தைகளிலிருந்து, சக முஸ்லிம்களை நோக்கி அவர்களுடைய நடத்தைகளிலிருந்து, அணுகுமுறைகளிலிருந்து இவர்கள் பாடம் கற்றிருந்தால் இன்னைக்கு அதே தவறை தாங்களும் சக முஸ்லிம்களை நோக்கி அதே ஒரு அணுகுமுறையை அவர்கள் கையாண்டிருக்க மாட்டார்கள். அதே தவறை இன்னைய வரைக்கும் செய்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இதன் பிறகு அலி அவர்கள் கூஃபாவை நோக்கி திரும்புகிறார்கள். கூஃபாவில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தன்னை தயார்படுத்தும் விதமாக அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஈடுபடுறாங்க. முன் தயாரிப்புகளில், இராணுவ தயாரிப்புகளில், கட்டமைப்பை மீண்டும் வலுப்படுத்துவதில், ஒட்டுமொத்த அதாவது தனக்கு பையத் கொடுத்து தனக்கு கீழ் இருந்த முஸ்லிம்களினுடைய ஒற்றுமையையும் உறுதிப்பாட்டையும் ஒருமைப்பாட்டையும் உறுதி செய்யக்கூடிய அந்த பிரயத்தனங்களில், முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். அது கூஃபா முஸ்லிம்களாகட்டும், பஸ்ரா முஸ்லிம்களாகட்டும், மதீனா முஸ்லிம்களாகட்டும், இவர்கள் அனைவருடைய ரேங்க்ஸையும் உறுதிப்படுத்தணும், ஒரே குடையின் கீழ் இணைக்க வேண்டும்னு. யாருக்கு எதிராக என்றால் முஆவியாவுக்கு எதிராக. முஆவியா இப்னு அபூ சுஃபியான் அஷ்ஷாமில் இருக்கிறார். அஷ்ஷாமில் முஆவியாவுடைய கட்டளையின் பேரில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத் கொடுக்க மறுத்து இந்த இஸ்லாமிய தலைமைத்துவத்திற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி கொண்டிருக்கும் அந்த கூட்டத்தினருக்கு எதிராக ஒரு போர் தயாரிப்புகளில் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துலையும் மறுபடியும் எடுப்பிலேயே அலி அவர்கள் போரில் குதிக்கவில்லை. அதை நம்ம அடுத்தடுத்த பாகங்களில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க தான் போகிறோம். முடிந்த அளவுக்கு முஆவியா அவர்களுக்கு தூதர்களை அனுப்புகிறார், அவர்களிடம் தூதர்களை அனுப்புகிறார். அவருக்கு கடிதங்கள் மூலம் தனக்கு பையத் கொடுக்கும்படியும் தனக்கு கீழ்ப்படியும்படியும் கட்டளையிடுகிறார், கோரிக்கை வைக்கிறார். உன்னுடைய டிமாண்ட் என்ன? அதாவது இது பதவி ஆசை இல்லை, உஸ்மானுடைய இரத்தத்திற்கு பழி தீர்ப்பது தான் உன்னுடைய கோரிக்கை என்றால் அது நியாயமான முறையில் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் அலி அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனாலும் அவர் தன்னுடைய அதாவது போர்க்குடி உயர்த்திய அந்த கலக மனப்பான்மையை, நிலைப்பாட்டை அவர் கைவிடவில்லை. சரிங்களா? நம்ம இப்போ ஒரு டயமெட்ரிக்கலி அப்போஸ்டான, இதற்கு முன்னால் பார்த்த அந்த வரலாற்று ஆளுமைகள், சஹாபிகளுக்கு நேர் எதிரான ஒரு எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடத்தையும் மனப்பான்மையும் கொண்ட ஒரு நபரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? இப்போ எந்த வகையிலும் இவரை நம்ம ஏற்கனவே பார்த்த அன்னை ஆயிஷா உம்முல் முஃமினீன் அவர்களோடோ, அவர்களுடைய தராதரத்தோடோ, அவர்களுடைய தகைமையோடோ, அவர்களுடைய நிலை இடத்தோடோ ஒப்பிட முடியாது. அதுபோல் எந்த வகையிலும் இவரை தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களோடோ, அஸ்ஸுபைர் இப்னுல் அவ்வாம் அவர்களோடோ ஒப்பிட முடியாது. அவர்களுடைய தராதரத்தோடோ தகுதியோடோ ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்ற வசனம் இறக்கி அருளப்படுகையில், அதாவது அல் முஹாஜிரூன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பி இஹ்சானின் ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹ், இந்த மாதிரி ஒரு 2-3 இடங்களில் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்ற வசனம் இறக்கி அருளப்படுகையில், யாரை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய நேசத்துக்குரியவர்கள், அன்புக்குரியவர்கள், தங்களுடைய உடல், பொருள், ஆவி, தங்களுடைய பொருளாதாரம், தங்களுடைய உடைமைகளை அனைத்தையும் தியாகம் செய்த நிலையில் இருந்தார்கள். சரிங்களா? ஆதலால் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அப்படி தியாகம் செய்வதற்கு காரணமாக இருந்த முஸ்லிம்களினுடைய எதிரிப்படையில் இருந்தவர் தான் முஆவியா. சரிங்களா? அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் முஆவியாவும் அவருடைய தகப்பனார் அபூ சுஃபியானும் அவருடைய தாயும் அவருடைய பரிவாரங்களும் அவருடைய பனு உமையா வகைராக்களும் இன்னும் மக்கத்து குறைஷியர்களும் கட்டவிழ்த்துவிட்ட மாபெரும் அநீதிகளும் தீட்டிய திட்டங்களும், சரிங்களா, இவர்களுக்கு எதிராக அவர்கள் தொடுத்த போர்களும் இந்த வன்முறைகளும் தான் அல்லாஹ் இந்த சஹாபிகளை புரிந்து கொள்வதற்கும் அந்த சஹாபிகளும் அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்கும் ஒரு வழி அமைத்து கொடுத்தது. ஸோ அப்போ இந்த தியாகங்களுக்கும் மூமின்களினுடைய இறைப்பாதையிலான அந்த சாக்ரிஃபைசஸுக்கும் நற்செயல்களுக்கும் இறை பொருத்தத்தை பெற்றுத்தரும் அந்த நற்செயல்களை அவர்கள் புரிந்ததற்கும் தியாகங்களை அவர்கள் புரிந்ததற்கும் காரணமாக இருந்தவரே, எதிர்த்தரப்பில் இருந்தவரை முஆவியா தான்.
முஆவியாவும் அவரோடு இருந்தவர்களும். அப்போ அவர் வாலிப பிராயத்தில் இருந்தார். அவருடைய தந்தை அபூ சுஃபியான் ஒரு முக்கியமான பதவியில் இருந்தார். இன்ஃபேக்ட் பல்வேறு முக்கியமான போர்களில் அபூ சுஃபியான் தான் எதிரிகளினுடைய தலைமை இடத்தில் இருந்தார். சரிங்களா? ஸோ ஆல் ஆஃப் அ சடன் மக்கா வெற்றியின் போது இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் வேறு வழியின்றி. அதாவது இஸ்லாத்தை உணர்ந்து அந்த தூது செய்தியின் சாரத்தை உள்வாங்கி உள்ளபடியே சின்சியராக ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்று அதன் மூலமாக மூமின்கள், முஹாஜிரீன்கள், அன்சார்கள் அனுபவித்த துன்பங்கள், துயரங்கள், தியாகங்களை எல்லாம் இவர் அனுபவித்து கொண்டு வரவில்லை. இவர் அந்த காலகட்டத்தில் இஸ்லாம் தான் வெல்ல முடியாத ஒரு அதிகாரமாக நிலைநாட்டப்பட்ட பிறகு வேற ஆப்ஷனே இருக்கல்ல. சரிங்களா? முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்தான் அவர்களுக்கு அன்றைக்கு வாழ்வு. அவர்களுக்கு தங்களுடைய பதவிகளை அவர்கள் தாங்கள் வகித்த அந்த கௌரவத்தையும் தங்களுடைய பதவிகளையும் தங்களுடைய நற்பெயரையும் சரிங்களா தக்க வைத்து கொள்ள முடியும். தாங்கள் முன்பு வாழ்ந்த அதே வாழ்க்கையை வாழ முடியும் என்கிற ஒரு சூழலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், முன்னாடி நம்ம பார்த்த ஜமல் போரில் ஈடுபட்ட அந்த எதிர்த்தரப்பில் இருந்த முஸ்லிம் தலைவர்களுக்கும் இவருக்கும் பெரிய அளவில் பல்வேறு விவகாரங்களில் வேறுபாடு இருக்கிறது. சரிங்களா? இஸ்லாத்தை மேலோங்கச் செய்வதற்காகவும் முஸ்லிம்களினுடைய வெற்றிக்காகவும் சரிங்களா இந்த பாதையில் முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் அவர்கள்தான் முன்வந்து தங்களால் இயன்ற எல்லாத்தையும் அனைத்தையும் இந்த பாதையில் அர்ப்பணித்தார்கள். ஆனால் அதற்கு நேர்மாறாக மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஅல்லஃபத்து குலூபுஹும், திருக்குரான் வாசகம் சொல்வது போல் அந்த துலக்காக்களினுடைய உள்ளங்களை இஸ்லாத்தின் பால் தக்க வைப்பதற்கு இவர்களுக்கு சலுகையும் பொருளாதாரமும் பதவிகளும் வழங்கப்பட்டன. சரிங்களா? ஒரு புறத்தில் அல்லாவை பொருந்தி கொண்டவர்கள், அல்லாவால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் இஸ்லாத்திற்காக முஸ்லிம்களுக்காக அனைத்தையும் வழங்கினார்கள். ஆனால் இவர்களோ அபூ சுஃபியான் மாதிரியான, முஆவியா மாதிரியான துலக்காக்களோ இவர்களுடைய விஷயத்தில் இவர்களுக்கு பொருளாதாரமும் பணமும் பதவியும் வழங்க வேண்டிய ஒரு நிலையில் முஸ்லிம்கள் இருந்தார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகான காலகட்டங்களில் அவர்களுடைய உள்ளங்களை இஸ்லாத்தை விட்டும் தூரப்படுத்தி விடாத வண்ணம் இஸ்லாத்தின் பால் தக்க வைப்பதற்காக அவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன. ஸோ தேர் இஸ் அ மிரியாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தீஸ் டூ பர்சனாலிட்டிஸ். அதாவது உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷாவாகட்டும், தல்ஹாவாகட்டும், ஜுபைர் ஆகட்டும், மறுபுறத்தில் முஆவியா இப்னு அபூ சுஃபியான், இந்த இரு தரப்பினருக்கும் மத்தியில் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது. பேசிக்கலி அவர்கள் இருவரும் செய்தது ஒரே மாதிரியான செயல்தான் என்றாலும் ஆட்சியாளருக்கு எதிராக செய்த கலகம் கிட்டத்தட்ட அதனுடைய இயல்பில் ஒருபோல் அமைந்தது என்றாலும் கேரக்டர் வைஸ் அவர்களுடைய சின்சியாரிட்டி, அவர்களுடைய இன்டென்ஷன், அதன் பின்னால் இருந்த திட்டம் இதெல்லாம் வேறுபட்டன. சரிங்களா? ஸோ அதனால் பேசிக்கலி இந்த ரெண்டு தரப்பினரையுமே நாம் இதற்கு முன்னால் பேசிய தரப்பினரையும் முஆவியா இப்னு அபூ சுஃபியானையும் நாம் ஒரே மட்டத்தில் வைக்க முடியாது, இக்குவேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதோட நம்ம இந்த உரையை நிறைவு செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்தடுத்த உரைகளில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இன்ஷா அல்லாஹ் அன்ஃபோல்ட் ஆகும். என்னோடு இணைந்திருங்கள். நான் சம்மில். மீண்டும் அடுத்த பாகத்தில் நாம் சந்திப்போம். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபாஅஹ் வ அரினல் பாத்தில பாத்திலன் வர்ஸுக்னா இஜ்தினாபஹ். اللهم لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. وصلى الله على محمد وآله وأصحابه وأهل بيته الطيبين الطاهرين. والسلام عليكم ورحمة الله وبركاته.